இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பாஜகவை சேர்ந்தவருக்கு சபாநாயகர் பதவி. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா உறுதி. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். எண்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி பேரணி. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்பு. இந்தியாவின் மிக உயரிய காவல்துறை கௌரவங்களில் ஒன்றான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் புதுச்சேரி காவல்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் இன்று அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் சார்பில் புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் காவல்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் மத்திய அரசு தொடர்ந்து தோளோடு தோள் நின்று செயல்படும் என்று அமித்ஷா உறுதியளித்தார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் என்பது இந்தியாவின் முப்படைகள், துணை ராணுவ படைகள் மற்றும் மாநில காவல்துறைகள் நீண்ட காலமாக ஆற்றிய சிறப்பான சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை பாராட்டி வழங்கப்படும் மிக உயரிய கௌரவமாகும். நிஷான் என்று அழைக்கப்படும் இந்த அங்கீகாரம் நாட்டின் தலைசிறந்த பாதுகாப்பு படைகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த அங்கீகாரத்தை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற வண்ணக்கொடி அங்கீகார விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழா தொடக்கத்தில் குடியரசுத் தலைவரின் வண்ண கொடிக்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் மற்றும் சீக்கிய மத குருமார்கள் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரத்தை புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங்கிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். மேலும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவை தொடங்கி வைத்ததுடன் காவல்துறையினரின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த தேசிய ஒருமைப்பாட்டு கண்காட்சியையும் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது கிடைத்தது புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையும் வெற்றியும் ஆகும் என்றார். சிறிய மாநிலமாக இருந்தாலும் புதுச்சேரி சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்றும், ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதற்கு காவல்துறையினர் உருவாக்கியுள்ள அமைதியான, பாதுகாப்பான சூழலே முக்கிய காரணம் என்றும் தெரிவித்தார். காவல்துறையினரின் கடமை உணர்வு, தைரியம், ஒழுக்கம் மற்றும் நேர்மையான சேவைக்கு கிடைத்த அங்கீகாரமே இந்த விருது என்றும், இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையின் குறைகள் களையப்பட்டு மன அழுத்தமின்றி பணியாற்றும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு காவல்துறை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குறைகளை தடுப்பதிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதிலும் புதுச்சேரி காவல்துறை முன்னணியில் இருப்பது பெருமைக்குரியது என்றும் தெரிவித்தார். மேலும் காவல்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, புதுச்சேரி கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தில் சிறப்பிடம் பெற்ற மாநிலம் என்றும், மகரிஷி, அன்னை, ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பங்களிப்பால் நாடு முழுவதும் தனித்துவமான அடையாளம் பெற்றுள்ளதாகவும் கூறினார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் என்பது சாதாரண விருது அல்ல. புதுச்சேரி காவல்துறையின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் வீரத்துக்கு கிடைத்த உயரிய தேசிய கௌரவம் என்று பாராட்டினார். 5000 காவலர்கள் மட்டுமே இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பராமரித்து மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளீர்கள். மக்களுக்கு சேவை செய்வதில் புதுச்சேரி காவல்துறை முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார்.
கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யூனியன் பிரதேசங்களில் மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்த காவல்துறையாக புதுச்சேரி காவல்துறை விளங்கியதாகவும் அந்த அர்ப்பணிப்பு காவல்துறையின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பல மடங்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் புதுச்சேரி காவல்துறையை மேலும் வலுப்படுத்தவும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் உறுதியளித்தார். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் பங்கேற்ற குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் விழாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக அணிவகுப்பில் நின்று கொண்டிருந்த 4 காவலர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் விழாவில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படாமல் சட்டமன்றத்தை கூட்டினால் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிசீலனை செய்ய வேண்டிய நிலை உருவாகும் என புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் பேட்டி அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து 90 நாட்கள் ஆகியும் இதுவரை நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படாமல் உள்ளதால் எதிர்க்கட்சியினர் உடனடியாக சட்டப்பேரவைக்கு நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்ற நிலையில் நிரந்தர சபாநாயகர் இல்லாமல் வருகின்ற 24ஆம் தேதி புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை கூட உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் பேசுகையில் வருகின்ற 24ஆம் தேதி சட்டமன்றம் கூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படாமல் சட்டமன்றத்தை கூட்டினால் அதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வது குறித்து திமுக தலைமையுடன் கலந்து ஆலோசித்து பரிசீலனை செய்ய வேண்டிய நிலை உருவாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் நிரந்தர சபாநாயகர் இன்றி சட்டமன்றத்தை கூட்டுவது தவறு என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற காவல்துறை நிகழ்வு அணிவகுப்பில் பங்கேற்ற காவல்துறை வீரர்கள் வரிசையாக மயங்கி விழுந்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறையின் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்காக காலை 5 மணிக்கு காவல்துறை வீரர்கள் வந்த நிலையில் அமித்ஷா 8:30 மணிக்கு தான் வருகை தந்தார். மேலும் அவர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை 8 மணி முதல் சுமார் 30 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானது. இதனால் வெறும் வயிற்றோடு அதிக வெப்பநிலை தாங்க முடியாமல் காவல்துறையினர் வரிசையாக விழுந்தனர். குறிப்பாக அமித்ஷா மேடையில் பேசும்போது 4 காவலர்கள் மயங்கி விழுந்த நிலையில் அவர்களை மீட்புக்காக ஸ்ட்ரெச்சர் மூலம் தூக்கி சென்றனர். அணிவகுப்பில் நின்றிருந்த காவல்துறையினர் மயங்கி விழுந்தபோது அதை பார்வையாளர் மாடத்தில் இருந்து பார்த்த காவல்துறையினரின் குடும்பத்தினர் பொதுமக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. மயங்கி விழுந்த காவல்துறையினருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சபாநாயகர் பதவி பாஜகவை சேர்ந்தவரை நியமிக்க வலியுறுத்துவோம். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா திட்டவட்டம். புதுச்சேரியில் பாஜகவின் வளர்ச்சி மற்றும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக பாஜக புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்போது தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் செயல்பட்டு வரும் நிலையில் சபாநாயகர் பதவிக்கு பாஜகவை சேர்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக அவர் கூறினார். மேலும் புதுச்சேரி பாஜகவின் வளர்ச்சி குறித்தும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தப்படும் என தெரிவித்தார். அமித்ஷா டெல்லி சென்றவுடன் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். சபாநாயகர் பதவியில் பாஜகவை சேர்ந்தவரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்துவோம் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா திட்டவட்டமாக தெரிவித்தார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஸ்ரீ மகா வாராகி அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வாராகி அம்பாளை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஸ்ரீ மகா வாராகி அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. முன்னதாக அம்மனுக்கு யாகசாலை அமைக்கப்பட்டு கலசங்கள் வைத்து வேத மந்திரங்கள் ஓதி கலசங்கள் உட்புறப்பாடு எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ மகா வாராகி அம்பாளுக்கு புனித நீர் ஊற்றி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாராகி அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஸ்ரீ மகா வாராகி அம்பாள் பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா வாராகி அம்பாளை வழிபட்டு சென்றனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ஸ்ரீ மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய அளவில் நடைபெறும் 18வது ஈஷா கிராமோற்சவம் கைப்பந்து போட்டியை புதுச்சேரி கூடப்பாக்கம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் தொடரில் 18வது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் இந்திய அளவில் 10 மாநிலங்களில் நடைபெறும் இந்த கைப்பந்து போட்டியின் முக்கியத்துவம் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் நடத்தப்படும் புத்துணர்வு கோப்பை 2026க்கான முதல் கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா கூடப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி 2 நாட்கள் நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் நடத்தப்படும் இப்போட்டியில் 45 அணிகள் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடி வருகின்றனர். இதில் தேர்வாகும் 2 அணிகள் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு தேர்வாகி விளையாடுகிறது. வெற்றி பெறும் அணிகள் கோயம்புத்தூரில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 5 லட்சம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் அந்தந்த அணிகள் அடுத்த கட்டம் நடைபெறும் போட்டிகளுக்கு தயாராகி வருகின்றனர். செப்டம்பர் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள், கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் நற்பணி மன்ற விளையாட்டு வீரர்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரிகள், மதர் தெரேசா பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வில்லுப்பாட்டு மூலம் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ் சார்பில் 35 தாய் சேய் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ் சார்பில் தலைவர் கிளாடின், செயலாளர் கலா, பல்லவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆரம்ப சுகாதார நிலைய ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி பேசுகையில், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குவதன் அவசியம், தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியம், குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதன் முக்கியத்துவம், முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே வழங்க வேண்டியதன் அவசியம் மற்றும் தாய்ப்பால் தானம் குறித்து விரிவாக விளக்கினர். இந்த ஆண்டுக்கான உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருளான குழந்தையின் நிலையான வாழ்க்கையின் தொடக்கம் தாய்ப்பால் ஊட்டுவதில் உள்ளது, அதை மேலும் வலுப்படுத்துவோம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ANM செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், சுகாதார நிலைய ஊழியர்கள், மதர் தெரேசா பள்ளி மாணவர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் சார்பில் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாறு பேட்டையில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர்.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீமிதி திருவிழா கடந்த 7ஆம் தேதி பூச்செறிதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியில் ஒன்றான பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி அரசலாற்றங்கரையில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி புறப்பட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக பக்தி கோஷங்களுடன் ஊர்வலமாக வந்த பக்தர்கள் இறுதியாக ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் குடத்தில் இருந்த பால் மூலம் அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெறும் தேசிய கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியின் தொடக்க விழா முருகா தியேட்டர் சந்திப்பு பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு யாத்திரையை துவக்கி வைத்தார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நாடு முழுவதும் தேசிய கொடி அணிவகுப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியிலும் பாஜக சார்பில் மூவண்ண கொடி அணிவகுப்பு பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாஜக சார்பில் நடைபெறும் மூவண்ண தேசிய கொடி அணிவகுப்பு பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். முருகா தியேட்டர் சந்திப்பில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறும், நாட்டின் தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்படங்களை கையில் ஏந்தியவாறும் பங்கேற்பாளர்கள் புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்றனர். மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற கூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அகில இந்திய விளையாட்டு ஃபெடரேஷன் 17வது அகில இந்திய கூடோ தற்காப்பு கலை போட்டிகளை வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை குஜராத் மாநிலம் சூரத்தில் நடத்தவுள்ளது. அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுவை அணி வீரர்களை இன்று புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்க அலுவலகத்தில் தேர்வு செய்தது. மேலும் சிறப்பாக பங்கு பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். மூத்த பயிற்சியாளர் மூர்த்தி, நிர்வாகிகள் செல்வம், பாலச்சந்தர், செந்தில்வேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்தி பேசினர். காரைக்காலில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. கல்லூரிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை. காரைக்கால் மாவட்டத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் பழமை வாய்ந்த அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் செல்வமணி தலைமையிலும் செயலாளர் காளிதாஸ் முன்னிலையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியில் பல்வேறு ஆண்டுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். துணை மாவட்ட ஆட்சியர், கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடினர். தொடர்ந்து கல்லூரியில் நிலவி வரும் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கல்லூரிக்கு தேவையான ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும், தூய்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டும், மாணவர்களுக்கான குடிநீர் வசதி மற்றும் வாகன நிறுத்துமிட வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் தற்போது பகுதி நேர வகுப்புகளாக நடைபெறும் வகுப்புகளை முழுநேர வகுப்புகளாக மாற்றி அதற்கேற்ப பேராசிரியர்களை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த தீர்மானங்கள் தொடர்பாக புதுச்சேரி அரசின் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது என முன்னாள் மாணவர்கள் முடிவு செய்துள்ளனர். கல்லூரியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கும் முன்னாள் மாணவர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்தனர்.
கிறிஸ்துவ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மூலகுளத்தில் அமைந்துள்ள கிறிஸ்தவ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் வெள்ளிக்கிழமை மாபெரும் இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. முகாமிற்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் தலைமை தாங்கி மாணவர்களிடம் இரத்த தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறிவுரையாற்றினார். தைலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயபிரகாஷ், டாக்டர் சுப்புலட்சுமி மற்றும் முகாம் ஒருங்கிணைப்பாளர் தெய்வானை ஆகியோர் தலைமையில் 15 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் கல்லூரிக்கு வருகை தந்து இரத்த தான முகாமை நடத்தினர். இந்த முகாமில் 68க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். அவர்களில் 41 பேர் தன்னார்வத்துடன் இரத்த தானம் செய்து மனிதநேய பணியில் தங்களது பங்களிப்பை வழங்கினர். முகாமை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களான டாக்டர் சீனிவாசன், செல்வி செவ்வந்தி மற்றும் உடற்கல்வி இயக்குனர் அங்காளன் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர். முகாமின் நிறைவில் இரத்த தானம் செய்த மாணவர்களுக்கு மருத்துவ குழுவினர் பாராட்டுகளை தெரிவித்ததுடன் சமூக நலனில் தொடர்ந்து பங்கேற்குமாறு ஊக்கமளித்தனர். இதனுடன் மாணவர்கள், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வன்னியர் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கான நலத்திட்டங்களை அதிகரிக்க வேண்டும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வன்னியர் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைவர் நரசிம்மன் தலைமை வகித்தார். கௌரவ தலைவர் ஜெயக்குமார், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சங்கத்தின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு வன்னியர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என அரசை வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெறும் அரசு பணியாளர் தேர்வுகள் மற்றும் ஆட்சேர்ப்புகளில் மக்கள் தொகை அடிப்படையில் வன்னியர் சமூகத்தினருக்கு உரிய இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்காக தனி நலவாரியம் அமைத்து அதற்கு தேவையான நிதியை அரசு ஒதுக்க வேண்டும் என்றும், அந்த மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள மத்திய மற்றும் மாநில அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடைபெறும் ஆட்சேர்ப்புகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு உரிய வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. எம்பிசி எனப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினரின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறப்பு நலத்திட்டங்கள் மற்றும் உரிய சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. காவல்துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் வன்னியர் சமூகத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் புதுவை பாமக வடக்கு அமைப்பாளர் வடிவேல் கவுண்டர், துணைத் தலைவர்கள் முடுகல், நந்தகோமாய், பாண்டு, சிவரங்கன், துணை செயலாளர்கள் அருண், சிவா, புதுவை மாநில கிழக்கு பகுதி நிர்வாகி குடமதியழகன், கலைஞர் அணி தலைவர் மணிரத்னம், செயலாளர் கணபதி உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வன்னியர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை அரசு கவனத்தில் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழா கல்லூரி உள்ளரங்கில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் வில்லியம் வரவேற்று பட்டமளிப்பு விழா அறிக்கையை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கலந்து கொண்டு போட்டி நிறைந்த உலகில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்றும்,
வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஆனந்தகுமார் சிங் கலந்து கொண்டு மாணவர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை தமிழிலும் எழுதி IAS, IPS உள்ளிட்ட உயர்மட்ட அரசு பணிகளில் சேர்ந்து சாதிக்கலாம் என வாழ்த்தினார். இவ்விழாவில் 2024-25 கல்வியாண்டில் பயின்ற 266 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழக தேர்வில் சிறப்பிடம் பெற்ற 14 மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழாவின் முடிவில் தமிழ்துறை தலைவர் அருளமுதம் நன்றி கூறினார். நிகழ்ச்சியை தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ், செல்லம்மாள் மற்றும் ஆங்கிலத்துறை கௌரவ விரிவுரையாளர் தேவி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பாஜகவை சேர்ந்தவருக்கு சபாநாயகர் பதவி. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா உறுதி. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். எண்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி பேரணி. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.